Taste the Daily. விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் 6 தொகுதிகள் போதாது 15 தொகுதிகள் வரை கேட்போம் என்று திருச்சியில் பேசியது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விசிகவின் இந்த கோரிக்கை திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. கூட்டணியில் மற்ற கட்சிகளின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 15 தொகுதிகள் பகிர்வு என்பது சவாலாக உள்ளது. கூட்டணி உறுதி என்றாலும் தங்களுக்கு உரிய மதிப்பு வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருமாவளவனின் இந்த பேச்சு திமுக விசிக இடையே பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளே நெருக்கடி கொடுப்பதால் திமுகவின் தோல்வி உறுதியாகியுள்ளதாக பொதுமக்கள் பேசி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நிற்காமல் வேகமாக சென்றதால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளான வீடியோ வெளியாகி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புனல்வெளியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த போது அரசு பேருந்து நிற்காமல் சென்றது. அதனை விரட்டி சென்று மாணவர்கள் சிலர் ஏறிய போது பேருந்தை நிறுத்தி மாணவர்களை ஓட்டுநர் இறக்கிவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் வீடியோவாக வெளியாகியுள்ள நிலையில் கிராமப்புற மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பள்ளி கல்வியை முறையாக கற்க முடியாத அளவிற்கு விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவதற்காக 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இந்த ஊதிய உயர்வு பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துறையின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இந்த நடவடிக்கை அவசியமாக கருதப்படுகிறது. ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு பிரச்சினை, ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி பயணிகளை அலைக்கழிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளால் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை பொதுமக்களின் விமர்சனங்களில் சிக்கி சின்ன பின்னமாகி சீரழிந்துள்ளது.